ஆட்டோக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேபிடோ வந்தனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடகையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கடுப்பில் இருக்காங்க. அதனால் அங்கே மட்டும் போய் எடுத்துடாதீங்க. விழுந்துரு ஆர்டர் விழுந்துரு. ஐயோ புல்டோசரு. டிபிஎஃப் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ் பேக்கர். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக ரேபிடோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருப்பீங்க. ரேபிடோவில் கரெக்டான ரெவன்யூ வருதா இல்லை ரொம்ப கம்மியான ரெவன்யூ வருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாதம் 30,000 சொல்கிறாங்க, மாதம் 40,000 சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக கிடைக்குதா இல்லை உருட்டுறாங்களா அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேபிடோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். நானும் கூட ரேபிடோ தான் ஓட்டிகிட்ருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் தொட்டுட்டுக்கோங்க. இந்த ரேபிடோவில் எவ்வளோ ரெவன்யூ கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்டி உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன். டிபிஎஃப் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். டிபிஎஃப் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூட்டி ஆன் பண்ண போகிறோங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரில் விழுந்துடாது. கொஞ்சம் தேவிடு காக்க வேண்டியது இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு ½ hour இழுத்துருங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock ஆச்சு. நைட் டைமில் ஓட்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலப்பறைகள்லாம் கொஞ்சம் நடக்கும். நம்மளுக்கு ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் 9 மணிக்கு மேலே தான் எப்பயுமே ஓட்டுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு தான் ஆன் பண்ணியிருக்கேன். பார்ப்போங்க. வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் விழுந்துருச்சுங்க. புளியகுளம் வரைக்கும் விழுந்திருக்கு. அக்செப்ட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கோ டு பிக்கப் அப்படின்னு கொடுத்தோம்னா டைரெக்டாக அவங்களோட லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்லேருந்து அப்படியே போயிடும். இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2.2 kilometers. இங்கேருந்து 6 நிமிஷம் ஆகும் அங்கே போகிறக்கு. அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்து பறக்க ஆரம்பிக்கலாம் டிபிஎஃப். ஓகேங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நேராக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.4 kilometers காட்டுது. இன்றைக்கி கேமரா வேறு மாட்டியிருக்கேன். கஸ்டமர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. சொன்னால் இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்காக தான் எவ்வளோ ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏதோ பேசி அப்படியே இது பண்ணிடணுங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து என்னென்ன அவன் கேமராவில் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே நினைப்பாங்க. அவங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரீசன்ஸ் ஏதோ நம்ம சொல்லி தான் ஆகணும். பார்த்துக்கலாங்க. வாய்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி இருக்கும். 2 days வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாச்சு. இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் செவ்வாய்க்கிழமை போடுவேன். ஆனால் வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப வாய்ஸெல்லாம் சளி பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி, எனக்கு வீடியோ பண்ணிடுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஷார்ப்பாக வந்துடுங்க. கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் பண்ணோம். க்ளோஸ் மேப் கொடுத்துட்டு முதல்ல அறிவீடு கொடுத்துருங்க. அறிவீடு கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஒரு இந்த பிளாக் கலரில் ஒரு கால் சிம்பிள் மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காண்டாக்ட் கஸ்டமர்னு ஒரு நம்பர் இருக்கும். அதை கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா கால்னு இருக்குங்க. கஸ்டமர் ஏற்றியாச்சு. இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 11 kilometers 24 நிமிஷத்தில் போயிடலாம்னு சொல்லி காட்டுது. அங்கே போனதுக்கப்புறம் எவ்வளோ வந்து ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. 99 ரூபா. சரி, தேங்க்ஸுங்கக்கா. கஸ்டமர் இறக்கி விட்டோம். எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 rupees வந்திருக்கு. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி டிப்ஸு கொடுப்பாங்க. 19 ரூபா, அதாவது 20 ரூபா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கமிஷன் பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து எனக்கு இப்போ எவ்வளோ வாலெட்டில் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 211 ரூபா ஆட் ஆகிருக்கு. இது 300 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன் டியூட்டிங்கிறது வந்து ஆஃப் டியூட்டி ஆயிரும். இது ஒன்று தாங்க பிரச்சனை. டக்குன்னு 20 ரூபா 30 ரூபா 15 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி ஏற்றிட்டே போவாங்க. இப்போ டக்குன்னு அந்த 300 ரூபாங்கிறது வந்துடும். டியூட்டி ஆஃப் ஆயிரும். அது அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 300 ரூபா இதுக்கு தண்டம் கட்டிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அது ஒன்று தான் இந்த ரேபிடோவில் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சரி, ஓகேங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டருக்கு அப்படியே பார்ப்போம். இப்போ வரைக்கும் எதுவும் உழுகலை. உடனே விழுந்துடும் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவிடு காக்க வைக்கும். பார்ப்போம், விழுகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் இருக்கோம். அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஏதாவது ஆர்டர் விழுமான்னு பார்த்துட்டே இருக்கேன். ஒரு 4 ஆர்டர் வந்து நம்ம காமிக்கிறேங்க. நான் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த 211 ரூபா 300 ரூபா ஆயிரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம் எத்தனை ஆர்டர் விழுகுதுன்னு பார்ப்போம். ரேபிடோவில் இன்னொரு டேஞ்சரான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க இல்லை காந்திபுரம் போகிறீங்க, உங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் அதெல்லாம் இருக்கும் தெரியுங்களா?
அங்கே போயிட்டு ஆட்டோ ஸ்டாண்ட் முன்னாடியே போயிட்டு நீங்கள் ரேபிடோ கஸ்டமரை இறக்கி விட்டீங்க இல்லை அங்கேருந்து பிக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல மட்டும் பண்ணிடாதீங்க. நான் ஆட்டோக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா அடித்தே விடுவாங்க உங்களைய. அதனால் வந்து அங்கே பண்ணாதீங்க. ஏன்னா ஆட்டோக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேபிடோ வந்தனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடகையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கடுப்பில் இருக்காங்க. அதனால் அங்கே மட்டும் போய் எடுத்துடாதீங்க. மற்ற இடத்துல இல்லைன்னா நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. இப்போ எதாவது ரயில்வே ஸ்டேஷனே கூப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்கள் ஏறிக்கோங்கண்ணா அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. நீங்களாக போய் வம்பில் மாட்டிக்காதீங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது ரேபிடோவில், பார்த்துக்கோங்க. ரேபிடோக்காரங்களாம் வரமாட்டாங்க, என்ன அடிச்சிட்டிங்களாடா ரேபிடோவே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வரமாட்டாங்க. நீங்கள் தான் அடி வாங்கணும், பார்த்துக்கோங்க எதாக இருந்தாலும். விழுந்துரு ஆர்டர் விழுந்துரு. ஐயோ புல்டோசரு, ஐயோ அடுத்த ஆர்டர் விழுந்துருச்சு. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். கோ டு பிக்கப் லொக்கேஷன். நேராக தான் போகணுமா? நான் வேறு லெஃப்ட்டில் திரும்பிட்டேங்க. ஓகே, கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியலே. அதில் கஸ்டமர் கால் பண்ணி பேசிடுவோம். நம்ம கஸ்டமர் அப்படியே பார்த்தாச்சு, அறிவிடு கொடுத்துட்டோம். ஸ்டார்ட் ரைடு கொடுத்தோம்னா அவர்கிட்ட ஓடிபி கேட்கணும். ஓடிபி வாங்கினதும் அப்படியே ஸ்டார்ட் ரைடு கொடுத்துடலாங்க. நான் ஓடிபி மட்டும் சொல்லுங்கண்ணா. 0083 போகலாங்கண்ணா, ஏறுங்க. பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக இறக்கி விட்டாச்சு. எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 ரூபா வந்திருக்கு. இந்த மால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டாரு. நல்ல மனுஷனாக இருந்தார். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ரீசார்ஜ் கேட்டே இருக்குது இந்த கருமத்தை வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா 16 ரூபா 92 பைசா பிடிச்சிருக்கான். அதாவது 46 ரூபாய்க்கு. இப்போ எவ்வளோ வாலெட்டில் ஆட் ஆகிருக்கு? இன்னும் ஆட் ஆகலை, இன்னும் அப்டேட் ஆகணும் தான். 228 ரூபா வாலெட்டில் வந்திருக்கு. இன்னொரு 2 ஆர்டர் 3 ஆர்டர் ஓட்டினாலே இது பார்த்தீங்கன்னா 300 ரூபா ஆயிரும். இப்போ மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும். இறக்கி விட்டவுடன் மறுபடியும் இன்னொரு ஆர்டர் விழுந்துருச்சுங்க. பரவாயில்ல, ஆர்டர் விழுந்தால் தான் நமக்கு நல்லது. இப்போ நேராக பக்கத்தில் தான் இருக்கார். எங்கன்னா 1.1 கிலோமீட்டரில் இருக்கார். இவர் ஏற்றிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்புரத்தில் ட்ராப்புங்க. இன்றைக்கி இயர்ஃபோன் வேறு வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேங்க. அதில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, அதனால் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அடிக்கடி இதுலேருந்து கழட்டி எடுத்து கூப்பிட வேண்டியதாக இருக்குது. என்ன ரேபிடோண்ணா? நான் ஓடிபி சொல்கிறீங்களாண்ணா? புரியல. 5100 ஆர்எஸ்புரம் தானேண்ணா? ஓகேண்ணா, வாங்கண்ணா. கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு? 21 ரூபா வந்திருக்குங்கண்ணா. சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. எந்த ஊர் நீங்கள்? ஓ, சரி. வேலைக்கு வந்திருந்தோம். ஓகேண்ணா. இவர் போஸ்ட் ஆஃபீஸ் பின்னாடி இருந்தாரா? பின்னாடி அந்த மாதிரி இடமே இல்லை. அது அந்த ரோட்டில் போய் அந்த சைடு போகணும். அது கோயில் இருக்கு, அங்கே கோயில் இருக்கு. நான் அங்கேயே இறக்கி விட்டுறேண்ணா. ஓகேண்ணா. டிபிஎஃப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரையும் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம ஆள் வழி தெரியாமல் அங்கே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்த விட்டார். சாரி, இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்க போகிறதா இல்லை. இது எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே விழுந்துருக்குங்க. அதாவது பேக் சைடு டேஞ்சரான ஆர்டர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறேன். அப்படியே வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதுக்கு மேலே என்னால் ஓட்ட முடியாது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா இது தாங்க 70 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஆர்டர் விழுகுதுன்னா அந்த 70 ரூபாயில் 20 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேபிடோ கமிஷன் தர்ற மாதிரி இருக்கும். ஆனால் கையில் கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபாயே கிடச்சிரும். ஆனால் அந்த வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்படியே ஒவ்வொரு ஆர்டர் போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். 300 ரூபா ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆஃப் ஆயிரும். இந்த 300 ரூபா நீங்கள் கட்டினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் டேர்ன் ஆனே பண்ண முடியுங்க. இதுதான் வந்து ரேபிடோ. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் 2 வாரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கமிஷன் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்குவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோவில் நடந்துகிட்ருக்கு. நான் எதுவும் தப்பு சொல்லலை.
ஓகே தான். உங்களுக்கு அப்பப்போ ஏதோ செலவுக்கு வேணும், காசு வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ரேபிடோ ஓட்டலாம். டிபிஎஃப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோவில் ஓட்டி முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்களே சொல்லுங்கள் ரேபிடோ ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒர்த்தாக தான் இருந்துச்சு. 1 வாரம் 2 வாரம் அந்த மாதிரி நான் ஓட்டினேன். அப்போ ஒர்த்தாக இருந்துச்சு. அதிகமாக எந்த சார்ஜும் அவங்க பண்ணவே இல்லை. அதாவது கமிஷன் எதுவுமே அவங்க பண்ணலை. அப்புறம் போக 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 வந்து பார்த்திங்கன்னா 2 வாரம் கழித்து நிறைய கமிஷன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது திடீர்னு 300 போய் நின்றுது. 300 கட்டினா தான் அது லாகின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுறாங்க ரேபிடோ. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது போக நம்ம வண்டி தேய்மான செலவு இருக்குது. பெட்ரோல் நம்ம அடிக்க வேண்டியதாக இருக்கும். என்ன வண்டி பஞ்சரானாலும் சரி, வண்டி இதை இன்ஜின் வேலையாகி ரோட்லேயே நின்னாலும் சரி, நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரெடி பண்ணணும். ரேபிடோ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேங்க, ரேபிடோ பற்றி எல்லாமே நான் சொல்லிட்டேன். நீங்கள் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்துடும். அது வரைக்கும் காத்திருங்கள். லவ் யூ டிபிஎஃப்.